வெல்கம் டு சிடிசி டேக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போகிறது டிஃபால்ட் டெம்ப்ளேட்ல இருக்கக்கூடிய வவுச்சர் டேட்டாவை நம்ம எப்படி இம்போர்ட் பண்றோம் அப்படிங்கிறத பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம வந்து 2 ஃபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை இம்போர்ட் பண்ணி பார்த்தோம். இப்போ நாம வந்து 3வது ஃபைல்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ புதுசா இருக்கக்கூடிய ஒரு சில மாஸ்டர்ஸை பேஸ். இப்போ மெயின் ஃபோல்டர்ல இருக்கக்கூடிய டிஃபால்ட் வவுச்சர் எக்ஸல் டேட்டா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அக்கௌண்டிங் வவுச்சர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்க. இங்க உங்களுக்கு தேர்ட் ஃபைல் வந்து என்ன அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர் இன் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வித் காஸ்ட் சென்டர் அலோகேட். ஸோ ஆல்ரெடி காஸ்ட் சென்டர் மாஸ்டர் எப்படி டேலியில நம்ம வந்து இம்போர்ட் பண்றது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா லாஸ்டா ஒரு மாஸ்டர் இம்போர்ட்ல வந்து ஒரு செஷன் ஒரு ஃபைல் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம காஸ்ட் சென்டர் ஃபீச்சரை நம்ம வந்து எனேபிள் பண்ணியிருக்கணும். எனேபிள் பண்ணிட்டு தான் அந்த காஸ்ட் சென்டர் டேட்டாவை நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கிட்ட நம்மளுடைய கம்பெனில காஸ்ட் சென்டரோடைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆல்ரெடி எஸ்என் இருக்கு. அதனால இந்த ஃபைலை நம்ம டைரக்டா இம்போர்ட். இப்போ இதுல நீங்க பார்க்கக்கூடிய இந்த டைட்டில் அப்படிங்கிறது எல்லாமே வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணதுதான். எந்த மாதிரி நம்ம ஒரு இன்வாய்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம வந்து இது வரைக்கும் நம்ம வந்து ஓகேங்களா, எந்த மாதிரி ஒரு இன்வாய்ஸை ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல ஐட்டம் சம்மந்த ஸ்டாக் சம்மந்தோட இன்ஃபர்மேஷன் எல்லாம் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதும் பார்ப்போம். இது வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் வீடியோவை நீங்க அகைன் வந்து ஒரு ஒன்ஸ் நல்லா எடுத்து பாருங்க. இப்போ நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போறது என்ன அப்படின்னா காஸ்ட் சென்டர் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நம்ம வந்து அங்க எந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது. இப்போ காஸ்ட் சென்டரை பொறுத்தவரைக்கும் டெபிட்டா கிரெடிட்டா அப்படின்னா நம்ம கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அமௌண்ட் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா டெபிட்டா கிரெடிட்டா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லையா. ஏன்னா காஸ்ட் சென்டரை பொறுத்த வரைக்கும் டெபிட் அண்ட் கிரெடிட் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து அங்கே கேட்காது. ஓகேங்களா, டெபிட் கிரெடிட்ங்கிற வேல்யூ கேட்காது. அதுவே ஆட்டோமேட்டிக்கா அமௌண்ட் மட்டும் தான் கேட்கும். அமௌண்ட் மட்டும் தான் அலோகேட் அப்படிங்கிறது ஆகும். ஓகேங்களா. அட் த சேம் டைம்ஸ் இங்க நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா இந்த காஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் ஆல்ரெடி டேலியில கிரியேட் பண்ணிட்டோமா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணோம். காஸ்ட் சென்டர்ஸ் எல்லாம் டேலியில ஆல்ரெடி கிரியேட் பண்ணிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறது இதுதான் வந்து என்ன அப்படின்னா மெயினா நம்ம வந்து கன்சிடர் பண்ண வேண்டியது. ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்கு டேலி ஓபன் பண்ணுங்க. ஆல்டர் அப்படிங்கிறது எடுங்க. இங்க போயிட்டு காஸ்ட் சென்டர் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. இங்க வந்து என்னென்ன காஸ்ட் சென்டர் இருக்கு அப்படிங்கிறத நீங்க பாருங்க. ஓகேங்களா. அப்படி இதோட கம்பேர் பண்ணி பார்த்துட்டு இங்க இருக்கக்கூடிய இந்த காஸ்ட் சென்டர்ஸ் வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எதெல்லாம் நியூவா தேவைப்படுமோ அதெல்லாம் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்து இங்க நேம் அண்டர் வந்து பிரைமரி அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு கடகடன் கிரியேட் பண்ணி வச்சு. அதர்வைஸ் ஸ்டாக் ஐட்டம்ஸ் வந்து ஏதாவது புதுசா டேலி இந்த டேட்டால இருக்கு அப்படின்னா ஸ்டாக் ஐட்டத்தையும் கூட நீங்க வந்து கிரியேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. பார்ட்டியோட லெஜர்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து இம்போர்ட் பண்ணும்போதே நம்ம வந்து இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிருப்போம்னு நினைக்கிறேன். ஒருவேளை இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இதையும் நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இம்போர்ட் பண்ணிடுங்க. ஐ மீன் லெஜரா வந்து கிரியேட் பண்ணுங்க. எல்லாமே சண்டி டேட்டாஸ் லெஜரா கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா. ஏன்னா இது சேல்ஸ் அப்படிங்கிறது. நான் வந்து உங்களுக்கு இந்த மாஸ்டர்ஸ் எதுவுமே கிரியேட் பண்ணாம இம்போர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எதுக்காக அப்படின்னா எக்ஸம்ஷன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா எப்படி அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிற பர்பஸ். இப்போ டைரக்டா நம்ம வந்து இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் எடுக்கிறோம். டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்து செலக்ட் பண்றோம். செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் ஃபார்மேட் வந்து எக்ஸல் பார்த்து வந்து கரெக்டா நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கணும். இதுல வந்து நான் தேர்ட் ஃபைல் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் வவுச்சர் டிஃபால்ட் டெம்ப்ளேட் வித் காஸ்ட் சென்டர் அலோகேஷன். ஸோ இதை நம்ம வந்து செலக்ட் பண்ணி ஒர்க் ஷீட்டோட நேம் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. அதுல அக்கௌண்டிங் வவுச்சர் அக்கௌண்டிங் வவுச்சர் ரீட்மி அப்படிங்கிறது. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இந்த 2 ஷீட்டை தான் இங்க வந்து டேலி ரீட் பண்ணி காட்டியிருக்கு. நம்ம அக்கௌண்டிங் வவுச்சர் தான் எடுக்கணும். ஏன்னா அந்த அதுல இருக்கக்கூடிய டேட்டா தான் நம்ம இம்போர்ட் பண்ணணும். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா மேப்பிங் டெம்ப்ளேட் வந்து டிஃபால்ட் டெம்ப்ளேட் ப்ரிவியூ இம்போர்ட் சம்மரி அப்படிங்கிறத போயிட்டு நம்ம வந்து எஸ் கொடுத்துக்கிறோம். அட் த சேம் டைம்ஸ் வந்து பேக்கப் கம்பெனி டேட்டா அப்படிங்கிறத போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோல்டர் நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க இந்த மாதிரி. ஸோ ஒரு நியூ ஃபோல்டர் தனியா வந்து கிரியேட் பண்ணி மெயின்டைன் பண்ணுங்க. அதை நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இம்போர்ட் அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன். இப்போ டேலி வந்து பேக்கப் கேட்குது. பேக்கப் எடுத்துட்டு இப்போ இம்போர்ட் அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனா வந்து என்ன அப்படின்னா ஒரு சில எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது நான் என்ன எக்ஸப்ஷன்ஸ் வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா. ஸோ நம்மளுக்கு டேட்டால மிஸ்டேக் வந்தால் மட்டும் நம்ம பேக்கப் எடுத்து வச்ச பேக்கப்பை ரீஸ்டோர் பண்ணிட்டு முதல்ல அந்த டேட்டாவை நம்ம சரி பண்ணணும். டேட்டா இன் தி சென்ஸ் இந்த லெஜர் நம்ம மாத்தி அலோகேட் பண்ணிட்டோம். அமௌண்ட் வந்து கரெக்டா மேட்ச் ஆகல, டெபிட்டுக்கு ஈக்குவலா கிரெடிட் வரல அப்படிங்கிற பட்சத்துலாம் இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸல் டேட்டாவை தான் சரி பண்ணியும். ஓகேங்களா. ஸோ டேலியில எக்ஸம்ஷன்ஸ் நம்ம வந்து பண்ண முடியாது. பேக்கப் ரீஸ்டோர் தான் பண்ணணும். ஸோ இங்க கொடுத்துருக்கக்கூடிய வேல்யூ அப்படிங்கிறதும் இங்க லெஜர்ல அலோகேட் ஆகக்கூடிய வேல்யூ வந்து கண்டிப்பா இருக்கும். நீங்க 3000 அப்படின்னா இங்கேயும் 3000. அதே மாதிரி குவான்டிட்டி ரேட் வந்து கரெக்டா வந்து குவான்டிட்டி இன்டூ ரேட் என்ன ஆன்சரோ அந்த ஆன்சர் தான் இங்க. ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து அமௌண்ட்ல டேட்டால மிஸ்டேக் அப்படிங்கிறது இருக்கும். அதர்வைஸ் மாஸ்டர் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல எக்ஸப்ஷன்ஸ் நம்ம கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ்
ரெஃபரன்ஸ்டு மாஸ்டர் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற பட்சத்துல பிரச்சனை கிடையாது. ஸோ டெபிட் அண்ட் கிரெடிட் வந்து நாட் ஈக்குவல், நாட் மேட்ச்டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா நீங்க டேட்டாவை தான் சரி, ஓகேங்களா, டேலியில இருந்து அதை சரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க. ஸோ ரெஃபரன்ஸ் மாஸ்டர் இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு என்டர் பண்ணி பார்க்கும்போது இந்த இடத்துல காஸ்ட் சென்டர் அப்படின்னு நம்மளுக்கு இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் கேட்குது. இப்போ காஸ்ட் சென்டர் வந்து 2 காஸ்ட் சென்டர் இல்லை அப்படின்னு டேலி சொல்லுது. ஸோ கார்த்திக் அப்படிங்கிறது கிளிக் பண்றேன், அப்படியே என்டர் பண்ணி அக்செப்ட். ரோஹன் அப்படிங்கிறத என்டர் பண்றேன், அப்படியே கிளிக் பண்ணி அக்செப்ட். ஸோ 2 காஸ்ட் சென்டர் கிரியேட் பார்த்தோம். அபிஷேக் அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வருது, அபிஷேக்கை நான் வந்து அக்செப்ட் பண்ணிடுறேன். காஷிக் அப்படின்னு இருக்கு, அதையும் நான் வந்து அக்செப்ட் பண்றேன். என்ன சார் 2 தான் காட்டுச்சு, வரிசையை காட்டுது அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆக வேணாம். ஃபர்ஸ்ட் வவுச்சரை இம்போர்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா 2 மிஸ்ஸிங், அது இம்போர்ட் ஆனதுக்கு அப்புறம் அடுத்த வவுச்சர் ரீட் பண்ணுது, அடுத்த வவுச்சர் ரீட் பண்ணுது. அதனாலதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தடுத்த அப்டேட் வந்து நம்மளுக்கு. இப்ப எரர் எல்லாமே நம்ம வந்து சரி பண்ணிட்டோம். அகைன் இந்த ஸ்கிரீன்ல இருந்து எஸ்கேப் பண்ணீங்கன்னா எரர் ரிமூவ் ஆயிடுச்சு. எரர் ரிமூவ் ஆயிடுச்சு எப்படி சார் கன்ஃபார்ம் பண்றது? இம்போர்ட்ல எடுத்து இந்த எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஹைடா இருக்கா அப்படிங்கிறத மட்டும் நீங்க செக். ஸோ எக்ஸப்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஹைடா இருக்கா. ஸோ இப்போ நம்ம வந்து இம்போர்ட் பண்ணது எல்லாம் கரெக்டா வந்து டேலியில இம்போர்ட் ஸ்டோர் ஆயிடுச்சாங்கிறத டே புக்ல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராப்பரா டேட் மாத்தி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா எக்ஸல் டேட்டாவையும் இதையும் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 101 அப்படின்னு எனக்கு ஒன்று இருக்கு. அதர்வைஸ் நான் வவுச்சர் நம்பர் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருக்கேன், நீங்களும் ஆட்டோமேட்டிக்கா மெயின்டைன் பண்ணுங்க. ஸோ டூப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறது வரக்கூடாதுங்கிறதுனால ஸோ நம்ம வந்து நேஷனல் ட்ரேடர் 3540 சேல்ஸ் எடுத்து பார்க்கணும். 3540 அப்படிங்கிறது ஏன்னா வவுச்சர் நம்பர் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்னால நம்மளுக்கு அந்த வவுச்சர் நம்பர் அப்டேட் ஆகும். 3540 அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல நேஷனல் ட்ரேடர் இருக்காங்க, இங்க இருக்கு நேஷனல் ட்ரேடர் 3540. இதை என்டர் பண்ணுங்க. என்டர் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா இங்க வச்சு கிளிக் பண்ணுங்க. இந்த அமௌண்ட் இருக்கு இல்லையா, இந்த அமௌண்ட் வச்சு கிளிக் பண்ணுங்க. அகைன் வந்து அப்படியே நம்ம வந்து அக்செப்ட் பண்றோம். இப்போ பாத்தீங்க அப்படின்னா எதுவுமே வந்து அலோகேட் ஆகல, அதாவது காஸ்ட் சென்டர் டீடைல்ஸ் இங்க நம்மளுக்கு காணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா இருக்கா இல்லையா, ஏன் இந்த இடத்துல நமக்கு அப்பியர் ஆகல அப்படிங்கிற மாதிரி டவுட் வருது. ஸோ இப்போ நம்ம வந்து F12 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல யூஸ் காமன் லெஜர் அக்கௌண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் இருக்குல்ல, அதை நோ கொடுப்போம். நோ கொடுத்துட்டு இந்த இடத்துல அகைன் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ ராகுல் அப்படிங்கிறது அலோகேட் ஆயிடும். ஏன்னா இந்த ஸ்கிரீன் வந்து அப்பியர் ஆகணும் அப்படின்னா காமன் லெஜர் அக்கௌண்ட் வந்து நோன்னு இருக்கணும், அப்பதான் வந்து அலோகேட் ஆகும். இந்த 1000 வந்து கரெக்டா வந்து ராகுல்கானதானா அப்படிங்கிறத நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ ராகுல். ஓகே. ஸோ அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா சிம்பிளி நம்ம வந்து F12ல யூஸ் காமன் லெஜர் அக்கௌண்ட் ஃபார் ஐட்டம் அலோகேஷன் அப்படிங்கிறது நம்மளுக்கு எஸ்ன்னு இருக்கும்போது அந்த ஸ்கிரீன் வராது, அதனால அந்த அலோகேஷன் நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. அப்ப நம்ம நோ கொடுத்துட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. அடுத்து டிஸ்பிளே ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கௌண்ட், காஸ்ட் சென்டர், இதுல போயிட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா காஸ்ட் சென்டர் சம்மரி எடுத்துட்டு இதுல நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா லெஜர்ஸ்க்கும் கரெக்டா அலோகேட் ஆயிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க கன்ஃபார்ம். ஸோ எக்ஸல் டேட்டாவையும் இந்த காஸ்ட் சென்டரையும் நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து ராகுல் அப்படிங்கிறது இங்க ஒன்று இருக்கு, வேற எங்கேயும் ராகுல் இருக்கா அப்படின்னு பார்த்தா இல்ல, இங்க ஒரு ராகுல். ஸோ 10,000 அதுக்கு அடுத்து 1000, அப்ப 11,000 வந்து ராகுலுக்கு இருக்கு. அப்ப டேலியில வந்து நம்ம வந்து ராகுல் அப்படிங்கிறத எடுத்து பார்க்குறோம். இங்க பாத்தீங்கன்னா 12,000 இருக்கு. அப்ப இன்னொரு 1000 rupees கூட ராகுலுக்கு இருக்கு. ஸோ இங்க ஒரு ராகுல், ஆமா இதுவும் இருக்கு. ஓகேங்களா. ஸோ இங்க வந்து 11,000, இங்க ஒரு 1000, அப்ப 12,000 அப்படிங்கிறது ராகுலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அலோகேட் ஆயிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கன்ஃபார்ம் பண்ணிடலாம். ஓகேங்களா. இப்படி நீங்க வந்து சும்மா ரேண்டமா ஏதாவது ஒரு காஸ்ட் சென்டர் நீங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணி பாருங்க. ஸோ எரர் இல்லாம நம்மளுக்கு இம்போர்ட் ஆயிருச்சு, ரிப்போர்ட்டும் டேலி ப்ரிப்பேர் பண்ணி தந்துருச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம். ஓகே. ஸோ இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டவுட் இருந்துச்சு அப்படின்னா கால் பண்ணுங்க, உங்களுக்கு கண்டிப்பா அடுத்த ஃபைலை நீங்க இம்போர்ட் பண்ணி ட்ரை